வணக்கம். டான் தமிழொலி இரவு நேர பிரதான செய்திகளுடன் புலேந்திரன் சுலக்ஷன். முதலில் தலைப்புச் செய்திகள். ஐக்கிய நாடுகளின் வதிவிட ஒருங்கிணைப்பாளர் டான் ஊடக வலையமைப்பின் தலைமையகத்திற்கு விஜயம். சிறுபோகத்திற்கு தேவையான உர கையிருப்புகளை போதுமான அளவு பேணுமாறு ஜனாதிபதி அறிவுறுத்தல். ரஷ்யாவிடம் இருந்து எரிபொருளை பெற பேச்சுவார்த்தை இடம்பெறுவதாக அமைச்சர் நலிந்த ஜெயதிச தகவல். மார்ச் மாதத்திற்குள் 3 முறை எரிபொருள் விலை உயர்த்தப்பட்டுள்ளதாக லக்ஷ்மண் யாப்பா அபேவர்த்தன குற்றச்சாட்டு. சஜின் பாஸ் குணவர்த்தனவின் பிணை கோரிக்கை நிராகரிக்கப்பட்டது. மட்டக்களப்பு மாவட்ட காசநோய் கட்டுப்பாட்டு பிரிவின் ஏற்பாட்டில் உலக காசநோய் தின விழிப்புணர்வு நடைபவனி. தொடர்வது முதன்மைச் செய்திகள். ஐக்கிய நாடுகளின் வதிவிட ஒருங்கிணைப்பாளர் டான் ஊடக வலையமைப்பின் தலைமையகத்திற்கு விசேட விஜயம் ஒன்றை மேற்கொண்டார். இலங்கைக்கான ஐக்கிய நாடுகளின் வதிவிட ஒருங்கிணைப்பாளர் மார்க் ஆண்ட்ரோ பிராச்சிஸ் இன்று டான் ஊடக வலையமைப்பின் தலைமையகத்திற்கு விசேட விஜயம் ஒன்றை மேற்கொண்டார். இதன்போது டான் குழுமத்தின் தலைவர் எஸ் குகநாதன் அவர்களை சந்தித்த அவர் நாட்டின் தற்போதைய நிலவரங்கள் மற்றும் ஊடகத்துறையின் பங்களிப்பு குறித்து விரிவாக கலந்துரையாடலில் ஈடுபட்டார். இந்த சந்திப்பின் போது இலங்கையின் தற்போதைய சமூக பொருளாதார மற்றும் அரசியல் நகர்வுகள் குறித்து டான் குழும தலைவர் எஸ் குகநாதன் அவர்கள் ஐநா பிரதிநிதிகளுக்கு தெளிவுபடுத்தினார். குறிப்பாக வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் மேற்கொள்ளப்பட்டு வரும் அபிவிருத்தி பணிகள், மக்களின் வாழ்வாதார மேம்பாடு மற்றும் நல்லிணக்க முயற்சிகளின் ஊடகங்கள் வகிக்கும் முக்கியத்துவம் குறித்தும் இதன் போதும் கவனம் செலுத்தப்பட்டது. மக்களுக்கு உண்மையான மற்றும் துல்லியமான தகவல்களை கொண்டு சேர்ப்பதில் டான் ஊடக வலையமைப்பு முன்னெடுத்து வரும் பணிகளை பாராட்டிய மார்க் ஆண்ட்ரோ பிரான்ஸ் நாட்டின் நிலையான அபிவிருத்தி இலக்குகளை அடைவதற்கு ஊடகங்களின் சுதந்திரமான செயற்பாடுகள் மிகவும் அவசியம் என்பதனையும் சுட்டிக்காட்டினார். இந்த விஜயத்தின் ஒரு அங்கமாக ஈழநாடு பத்திரிகையின் நேர்காணலில் அவர் கலந்து கொண்டமையும் குறிப்பிடத்தக்கது. சிறுபோகத்திற்கு தேவையான உர கையிருப்புகளை போதுமான அளவு பேணுமாறு ஜனாதிபதி அறிவுறுத்தல் வழங்கியுள்ளார். நாட்டினதும் மக்களினதும் உணவு பாதுகாப்பிற்கு அரசாங்கம் அதிக முக்கியத்துவத்தை அளித்துள்ளதாகவும் அதற்கமைய சிறுபோகத்தில் விவசாயிகளுக்கு தேவையான உரங்களை எவ்வித தடையுமின்றி வழங்குவதை உறுதி செய்யும் வகையில் சந்தையில் போதுமான உரக்கையிருப்புகள் பேணுவதற்கு விவசாய அமைச்சு மற்றும் தனியார் நிறுவனங்கள் இணைந்து வேலை திட்டம் ஒன்றை தயாரிக்குமாறு ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க அறிவுறுத்தினார். விவசாய அமைச்சின் அதிகாரிகள் மற்றும் உர இறக்குமதி நிறுவனங்களின் பிரதம நிறைவேற்று அதிகாரிகளுடன் இன்று முற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போதே ஜனாதிபதி இந்த அறிவுறுத்தல்களை வழங்கினார். மத்திய கிழக்கில் நிலவும் போர்ச்சூழல் காரணமாக விநியோக சங்கிலிகளுக்கு ஏற்பட்டுள்ள தடைகளுக்கு மத்தியில் இம்முறை சிறுபோகத்தில் நெற்செய்கை மற்றும் ஏனைய பயிர்களுக்கு தேவையான உரங்களை சந்தையில் போதுமான அளவு கையிருப்பில் வைத்திருப்பதற்கும் அதற்காக எடுக்கப்பட வேண்டிய அவசர நடவடிக்கைகள் குறித்தும் இதன்போது விரிவாக கலந்துரையாடப்பட்டது. விவசாயத்திற்கு தேவையான உரங்களை தடையின்றி வழங்குவது உணவு பாதுகாப்பிற்கு அவசியமான என சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி நெல் மற்றும் மரக்கறிகள் போன்ற குறுகிய கால பயிர்களுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டியதன் அவசியத்தையும் வலியுறுத்தினார். கடந்த காலங்களில் நிறுவனங்களுக்கு சேர வேண்டிய நிலுவைப் பணம் முறையாக கிடைக்காததால் ஏற்பட்டுள்ள சிக்கல்கள் குறித்து உர நிறுவன பிரதிநிதிகள் ஜனாதிபதியிடம் முறையிட்டனர். அந்த நிலுவைகளை துரிதமாக செலுத்த தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறும் ஜனாதிபதி அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். அடுத்த 3 மாதங்களுக்கு தேவையான உர கையிருப்புகளை சந்தையில் பேணுவதற்கு விவசாய அமைச்சிற்கு முழுமையான ஒத்துழைப்பை வழங்க உர நிறுவனங்கள் ஜனாதிபதியிடம் இணக்கம் தெரிவித்தன. மேலும் எதிர்காலத்தில் இத்தகைய நெருக்கடி நிலைமைகளை எதிர்கொள்ளும் வகையில் திட்டங்களை தயாரிப்பதற்கும் அதில் அரசாங்கம், உர நிறுவனங்கள் மற்றும் விவசாயிகள் ஆகிய முத்தரப்பினரும் சில அர்ப்பணிப்புகளை செய்ய வேண்டியதன் அவசியத்தையும் ஜனாதிபதி வலியுறுத்தினார். அதற்காக உர நிறுவனங்கள் வழங்கும் ஒத்துழைப்பிற்கு ஜனாதிபதி பாராட்டு தெரிவித்தார். பாதுகாப்பு உர கையிருப்புகள் பேணுவதற்கு கொழும்பு நகரை அண்மித்த களஞ்சிய வசதிகளை மேம்படுத்துதல் மற்றும் உர இறக்குமதிகளுக்கான கடன் வசதிகளை வழங்குதல் போன்ற உணவு பாதுகாப்பு குழுவின் கடந்த கூட்டத்தில் முன்வைக்கப்பட்ட முன்மொழிவுகள் குறித்தும் இதன்போது கவனம் செலுத்தப்பட்டது.
ரஷ்யாவிலிருந்து எரிபொருளை பெற பேச்சுவார்த்தை இடம்பெறுவதாக அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். ரஷ்யாவிடமிருந்து எரிபொருளை பெற்றுக்கொள்வதற்காக தற்போது ராஜதந்திர மட்டத்திலான பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த அவர், அரசாங்கங்களுக்கு இடையிலான ஒப்பந்தங்கள் மூலம் எரிபொருட்களை பெற்றுக்கொள்வதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து அரசாங்கம் அவதானம் செலுத்தியுள்ளதாக குறிப்பிட்டார். பிரகாஷர் உத்தர දෙන්න සූදානම් නැහැ විදේශ අමාත්‍යාංශය. அரசாங்கங்களுக்கு இடையிலான ஒப்பந்தங்கள் மூலம் எரிபொருளை பெற்றுக்கொள்வதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து அரசாங்கம் அவதானம் செலுத்தியுள்ளதாக குறிப்பிட்டார். ரஷ்யாவின் எரிசக்தி பிரதி அமைச்சர் விரைவில் இலங்கைக்கு வரவுள்ளதாகவும் இதன்போது இது குறித்து விரிவாக ஆலோசிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். இலங்கைக்கான ஈரான் தூதுவர் எரிபொருளை வழங்க தயாராக இருப்பதாக தெரிவித்தமை குறித்து கருத்து வெளியிட்ட அமைச்சர் அந்த முன்மொழிவை வரவேற்பதாகவும், இருப்பினும் கப்பல் வசதிகளை கொண்ட நாடுகளே அத்தகைய வாய்ப்புகளை பயன்படுத்த முடியும் என்றும், இலங்கைக்கு தற்போதைக்கு அந்த வசதி இல்லை என்றும் சுட்டிக்காட்டினார். தற்போது பல எரிபொருள் முன்பதிவுகள் வழங்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்ட அவர், அவற்றில் சில எரிபொருள் கப்பல்கள் எதிர்வரும் ஏப்ரல் மாதத்தில் நாட்டை வந்தடைய உள்ளதாகவும் தெரிவித்தார். ඒ අනුව රාජ්‍යතාන්ත්‍රික මට්ටමින් අපි කිසිදු ආරාධනයක් එම සිදු කළා. மக்கள் பன்முக நெருக்கடிக்கு முகம் கொடுத்துள்ளனர் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். எரிபொருள் விலை ஏற்றத்தால் மக்களுக்கு எண்ணற்ற அழுத்தமும் அமைதியின்மையும் உருவாகி வாழ்க்கை சிக்கலுக்கு ஆளாகி காணப்படுகின்றன. மக்கள் பன்முக நெருக்கடிக்கு முகம் கொடுத்துள்ளனர். மக்கள் சமூக கஷ்டப்பட்டு வாழும் இந்த தருணத்தில் நாட்டில் நடப்பவை குறித்து மக்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார். மின் கட்டணத்தை 1/3 பகுதியாக குறைத்து 9,000 மின் கட்டணத்தை 6,000ஆக 33 வீதத்தால் குறைப்பேன் என கூறியதால் தான் அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதி தேர்தலில் வெற்றியையும் நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மை ஆசனங்களையும் பெற்றார். இப்போது 33 வீதத்தால் குறைப்பது ஒருபுறம் இருக்க, மின் கட்டணத்தை அதிகரிப்பதற்கான முயற்சிகள் தற்சமயம் நடந்து வருகின்றது. துறைமுகத்தில் இறக்கும் விலைக்கு எரிபொருட்களை தருவதாக கூறிய ஜனாதிபதி இப்போது எண்ணெய் மீது வரி சுமத்தி 4 வகையான வரிகளை விதித்துள்ளார். எதிர்க்கட்சியாக ஐக்கிய மக்கள் சக்தி பொய் கூறி வாக்கு பெற விரும்பாததால் பொய் சொல்லவில்லை என்பதால் மக்கள் எமக்கு வாக்களிக்கவில்லை. ஆனால் துறைமுகத்தில் இறக்கும் விலைக்கு எண்ணெய் உட்பட எரிபொருட்களை பெற்றுத்தருவதாக பொய்க்கு மேல் பொய் கூறிய தற்போதைய அரசுக்கு மக்கள் வாக்களித்தனர். அவர்களை ஆட்சியில் அமர்த்தினர். தற்சமயம் மக்களே பன்முக நெருக்கடிக்கு முகம் கொடுத்துள்ளனர். இப்போதாவது துறைமுகத்தில் இறக்கும் விலைக்கு எரிபொருட்களை வழங்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். மத்திய கிழக்கு யுத்தத்தை எம்மால் கட்டுப்படுத்த முடியாவிட்டாலும் எண்ணெய் விலையை கட்டுப்படுத்த எம்மால் நடவடிக்கை எடுக்க முடியும். இறக்குமதி செய்யப்பட்ட எண்ணெய்க்கு ஏன் வெட் வரி மற்றும் ஏனைய வரிகளை விதிக்கிறீர்கள் என்று கேள்வி எழுப்புகிறோம். இப்போதாவது தேர்தல் காலத்தில் கூறியதை செயலுறுப்படுத்துங்கள். களத்தில் யதார்த்தமாக்க நடவடிக்கை எடுங்கள். எண்ணெய் விலை உயர்வால் பாதிக்கப்பட்டிருக்கும் மக்களுக்கு ஆறுதலை பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுங்கள். விலை சூத்திரத்தை ஏற்கோம் என்று கூறிய தற்போதைய ஆளும் தரப்பினர் தற்சமயம் அதே விலை சூத்திரத்தை பயன்படுத்தி வருகின்றனர். உலகில் எண்ணெய் விலை குறைந்தாலும் நமது நாட்டில் எண்ணெய் விலை குறையாது. விலை சூத்திரம் ஊழல் நிறைந்தது என்று கூறிய திசை காட்டி அரசே இப்போது அந்த விலை சூத்திரத்தின் அடிமையாகி காணப்படுகின்றன. வரி மற்றும் கமிஷனை நீக்கி சமூக நீதியை நிலைநாட்டுவதாக எதிர்க்கட்சியில் இருந்த சமயம் முழங்கியவர்கள் ஆட்சியை பெற்ற பின்னர் அனைத்தையும் மறந்துவிட்டனர் என்று எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்தார். மார்ச் மாதத்திற்குள் 3 முறை எரிபொருள் விலை உயர்த்தப்பட்டுள்ளதாக முன்னாள் ஆளுநர் லக்ஷ்மன் யாபா அபேவர்தன தெரிவித்துள்ளார். மார்ச் மாதத்திற்குள் 3 முறை எரிபொருள் விலை உயர்த்திய அரசாங்கத்தின் நடவடிக்கை பொதுமக்கள், வர்த்தகர்கள், தொழிலதிபர்கள் மற்றும் விவசாயிகள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரையும் கடும் பொருளாதார அழுத்தத்திற்கு உள்ளாக்கியுள்ளதாக முன்னாள் ஆளுநர் லக்ஷ்மன் யாபா அபேவர்தன தெரிவித்துள்ளார். இன்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தலைமையகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே அவர் தெரிவித்தார். உலகளாவிய சூழ்நிலையை விட அரசாங்கத்தின் நிர்வாக திறமையின்மையே தற்போதைய நெருக்கடிக்கு காரணம் என குறிப்பிட்டார். முன்னர் அரசாங்கம் எரிபொருள் விலைகளை கட்டுப்பாட்டில் வைத்திருந்ததாகவும் தற்போது தனியார் நிறுவனங்களின் விலை நிர்ணயத்தில் தலையீடு செய்யாமல் மக்களை பாதிப்புக்குள்ளாக்குகின்றதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். உலக சந்தை நிலவரப்படி குறைந்த விலையில் எரிபொருள் வழங்க முடியும் என்றும் அவர் வலியுறுத்தினார்.
மேலும் அரசாங்கத்திடம் திட்டமிடல் இல்லாமை, டொலர் மதிப்பு மற்றும் விலை உயர்வுகளுக்கு இடையேயான முரண்பாடு, நிலக்கரி கொள்வனவில் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படும் ஊழல் ஆகியவை தற்போதைய டீசல் நெருக்கடிக்கு காரணம் என அவர் தெரிவித்தார். மே 1ஆம் தேதி வெசாக் தினமாக இருப்பதனால் மே தின ஊர்வலங்கள் நடத்தப்பட மாட்டாது என்றும் அதற்கு பதிலாக தொழிலாளர்களுக்கான ஆசீர்வாத நிகழ்வுகள் நடைபெறும் என்றும் அவர் கூறினார். மேலும் அரசாங்கத்திற்கு எதிராகவே மே 22ஆம் தேதி கொழும்பில் மாபெரும் எதிர்ப்பு பேரணி நடத்த திட்டமிட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். කළමනාකරණය කරා විශේෂයෙන්ම මාසයකට මාර්තු මාසය තුළ තුන්වරක් ඉන්ධන මිල වැඩි කිරීම තුළ මහජනතාව විශාල පීඩනයකට පත් වෙලා තියෙනවා. ஐக்கிய நாடுகள் சபையின் வதிவிட ஒருங்கிணைப்பாளருக்கும் வடமாகாண ஆளுநருக்கும் இடையில் இந்த சந்திப்பு இடம்பெற்றது. ஐக்கிய நாடுகள் சபையின் வதிவிட ஒருங்கிணைப்பாளர் மார்க் ஆண்ட்ரோஃபென்ட் மற்றும் வடமாகாண ஆளுநர் வேதநாயகன் ஆகியோருக்கு இடையிலான விசேட உயர்மட்ட கலந்துரையாடல் இன்று யாழ்ப்பாணத்தில் உள்ள ஆளுநர் செயலகத்தில் இடம்பெற்றது. ஆளுநரால் மாகாணத்தின் தற்போதைய நிலைமைகள் மற்றும் முன்னுரிமை தேவைகள் குறித்த விடயங்கள் முன்வைக்கப்பட்டன. பொருளாதார அபிவிருத்தி, காணி பிரச்சினைகள், சுற்றாடல் மற்றும் காலநிலை மாற்றம், மீள்திறன் கொண்ட வாழ்வாதாரம் ஆகிய 4 விடயங்களின் அடிப்படையில் ஆளுநர் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார். காணி பிரச்சினைகள் தொடர்பில் சுட்டிக்காட்டிய ஆளுநர் கடந்த கால போர்ச்சூழல் காரணமாக பலரது காணி ஆவணங்கள் முற்றாக அழிவடைந்துள்ளதாகவும் தற்போது மக்களிடமும் காணி ஆவணங்கள் இல்லை எனவும் அரசு திணைக்களங்களும் அதற்கான பதிவுகள் இல்லை எனவும் இதனால் காணிகளுக்கான உரித்துக்களை உறுதிப்படுத்த முடியாமல் மக்கள் சிக்கல்களை எதிர்நோக்கி வருவதாகவும் தெரிவித்தார். இதனால் காணி பிரச்சினைகளுக்கு தீர்வு வழங்க உரிய திட்டங்கள் முன்னெடுக்கப்படுவதாக குறிப்பிட்ட ஆளுநர் சிறு மற்றும் நடுத்தர கைத்தொழில் முயற்சிகளை மேம்படுத்தல், வெளிநாட்டு நேரடி முதலீடுகளை ஈர்ப்பதற்கான ஒற்றை சாளர முறையை உருவாக்குதல், காணி விடுவிப்பு மற்றும் முரண்பாடுகளை தீர்ப்பதற்கான தொழில்நுட்ப ஆதரவை பெறுதல், பசுமை காலநிலை நிதி போன்ற சர்வதேச நிதியங்களை பெற்றுக்கொள்வதற்கு ஐக்கிய நாடுகள் சபையின் ஒத்துழைப்புகள் மாகாணத்திற்கு அவசியம் என்பதை வலியுறுத்தினார். இங்கு கருத்து வெளியிட்ட ஐநா வதிவிட ஒருங்கிணைப்பாளர் இலங்கை போன்ற நடுத்தர வருமானம் பெறும் நாடுகளுக்கான சர்வதேச நன்கொடையாளர்களின் நேரடி நிதியுதவிகள் தற்போது பெருமளவில் சுருங்கியுள்ள யதார்த்தத்தை தெளிவுபடுத்தினார். எவ்வாறாயினும் பசுமை காலநிலை நிதி, இழப்பு மற்றும் சேத நிதி, கடன் பரிமாற்றங்கள் மற்றும் தனியார் முதலீடுகளை ஈரக்கூடிய அபிவிருத்தி பத்திரங்கள் போன்ற புதிய நிதியீட்டல் முறைமைகளூடாக வடக்கு மாகாணத்திற்கு அதிகபட்ச உதவிகளை வழங்க ஐநா தயாராக உள்ளதாகவும் குறிப்பிட்டார். அதுடன் உலக வங்கி, ஆசிய அபிவிருத்தி வங்கி உள்ளிட்ட சர்வதேச அமைப்புகளின் முதலீடுகளை வடக்கிற்கு ஈர்ப்பதற்கு தொடர்ந்து குரல் கொடுப்பதாக உறுதியளித்தார். ஆளுநர் மற்றும் ஐநா வதிவிட ஒருங்கிணைப்பாளரின் உரைகளை தொடர்ந்து விரிவான கலந்துரையாடல் இடம்பெற்றது. யாழ்ப்பாணம், மன்னார் மற்றும் முல்லைத்தீவு மாவட்ட செயலாளர்கள் தமது மாவட்டங்களில் வனவள திணைக்களம் மற்றும் வனஜீவராசிகள் திணைக்களம் ஆகியவற்றுடன் தொடர்புடையதாக மக்கள் எதிர்கொள்ளும் காணி பிரச்சினைகள் குறித்து சுட்டிக்காட்டினார். இங்கு கருத்து தெரிவித்த வடமாகாண காணி ஆணையாளர் மாகாணத்தில் சுமார் 2 லட்சம் காணி ஆவணங்கள் காணப்பட வேண்டியுள்ளதை சுட்டிக்காட்டினார். தற்போதுள்ள மட்டுப்படுத்தப்பட்ட ஆளணியை கொண்டு குறிப்பிட்ட காலப்பகுதிக்குள் இந்த பணியை நிறைவு செய்வதற்கு சேவையை மேற்கொள்ளும் உத்தியோகஸ்தர்களுக்கு விசேட ஊக்குவிப்பு கொடுப்பனவுகள் வழங்கப்பட வேண்டியதன் அவசியத்தையும் வலியுறுத்தினார். இந்த கலந்துரையாடலில் வடமாகாண ஆளுநரின் செயலாளர், பிரதி பிரதம செயலாளர், மாவட்ட செயலாளர்கள், மாகாண காணி ஆணையாளர் மற்றும் ஐக்கிய நாடுகள் சபையின் பல்வேறு முகவர் அமைப்புகளின் பிரதிநிதிகளும் பங்கேற்றனர். கிளிநொச்சி மக்கள் தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா கூறிய கருத்துக்கள் வருத்தமளிப்பதாக கரைச்சி பிரதேச சபை தவிசாளர் அருணாசலம் வேலுமாலிகன் தெரிவித்துள்ளார். கிளிநொச்சி மக்கள் தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் கூறிய கருத்துக்கள் வருத்தமளிப்பதாகவும் இந்த விடயத்தை அவருக்கு வாக்களித்த மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் எனவும் கிளிநொச்சி கரைச்சி பிரதேச சபை தவிசாளர் அருணாசலம் வேலுமாலிகன் தெரிவித்தார். இன்று கிளிநொச்சியில் ஊடக சந்திப்பை நடத்திய வேளையில் இவ்வாறு குறிப்பிட்டார். நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சனா குறிப்பிடுகின்ற விடயங்கள் கிளிநொச்சி மக்களினுடைய கல்வி அறிவு, அவர்களுடைய சமூக அடையாளங்கள் என்பவற்றை பிரதிபலிக்கக்கூடிய வகையிலே அந்த கருத்துக்களை அவர் தெரிவித்திருப்பது மிகுந்த வேதனை தருகிறது. சமூக அடையாளங்களையும் குறிப்பிடுகின்ற வகையிலே பேசியிருப்பது மிகுந்த மன வருத்தத்தை தருவதோடு எங்களுடைய மக்களுடைய சார்பிலே மக்களால் தெரிவு செய்யப்பட்டவன் என்ற வகையில் நான் இந்த கண்டனத்தை பதிவு செய்து கொள்கின்றேன். கருத்துக்களால் எதிர்கொள்ள திராணியற்ற வகையிலே ஒரு சமூகத்தை இழிவுபடுத்தும் வகையிலே மேற்கொள்ளப்படுகின்ற கருத்துக்களை எந்த மனிதர்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது.
கிளிநொச்சி எங்களுடைய உயிர். அந்த கிளிநொச்சிக்கு ஆபத்தை ஏற்படுத்துகின்ற, அவமானத்தை ஏற்படுத்துகின்ற, அதனுடைய பெருமைக்கும் அந்த மக்களுடைய கௌரவத்திற்கும் இழுக்கு ஏற்படுத்துகின்ற எந்த செயலினையும் கிளிநொச்சி மக்கள் பொறுத்துக் கொள்ள மாட்டார்கள் என்பதை நான் இந்த இடத்திலே பதிவு செய்து கொள்கிறேன். கிளிநொச்சி மண்ணை அவமானப்படுத்துவது, கிளிநொச்சி மண்ணினுடைய மக்களை சமூக அடையாளங்களை அடையாளப்படுத்தி இழிவுபடுத்துவது போன்ற செயல்களை அவர் நிறுத்திக் கொள்ள வேண்டும். அவர் தான் கூறிய விடயங்களுக்கு பகிரங்கமாக மன்னிப்பை கோர வேண்டும் என்று நான் இந்த இடத்திலே கேட்டுக்கொள்கின்றேன். உலக வாய் சுகாதார தின விழிப்புணர்வு நிகழ்வு இன்று மன்னார் சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனையில் இடம்பெற்றது. உலக வாய் சுகாதார தினத்தையொட்டி வாயின் மகிழ்ச்சி வாழ்வின் மகிழ்ச்சி என்னும் கருப்பொருளில் மன்னார் பிராந்திய சுகாதார சேவைகள் பணிமனையின் வாய் சுகாதார பிரிவு ஏற்பாடு செய்த உலக வாய் சுகாதார தின விழிப்புணர்வு நிகழ்வு இன்று மன்னார் பிராந்திய சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனையில் இடம்பெற்றது. பிராந்திய பல் வைத்திய நிபுணர் ராபர்ட் சில்வா தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் பிரதம விருந்தினராக மன்னார் பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் ஆஷாத் எம் ஹனீஃபா பங்கேற்றார். விருந்தினர்களாக மன்னார் பொது சுகாதார வைத்திய அதிகாரி ரூபன் லெம்பர்ட், மாவட்டத்தில் கடமையாற்றும் பல் வைத்திய நிபுணர்கள் பங்கேற்றனர். மக்களுக்கு வாய் சுகாதாரம் தொடர்பில் தெளிவுபடுத்தப்பட்டதுடன் வாய் சுகாதாரம் இன்மையினால் ஏற்படும் ஆபத்துக்கள் குறித்தும் வாய் புற்றுநோய்கள் ஏற்படுவதற்கான காரண அறிகுறிகள் குறித்தும் தெளிவுபடுத்தப்பட்டது. அதன் பின்னர் வாய் பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதுடன் வாய் புற்றுநோயில் இருந்து தம்மை பாதுகாத்துக் கொள்வது குறித்தும் தெளிவுபடுத்தப்பட்டது. மட்டக்களப்பு மாவட்ட காசநோய் கட்டுப்பாட்டு பிரிவின் ஏற்பாட்டில் உலக காசநோய் தின விழிப்புணர்வு நடைபெறுவது இன்று நடைபெற்றது. பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் ஆர் முரளீஸ்வரன் ஆலோசனை மற்றும் வழிகாட்டலில் மாவட்ட காசநோய் கட்டுப்பாட்டு வைத்திய அதிகாரி வைத்தியர் ALM நஃபீல் தலைமையில் விழிப்புணர்வு நடைபெறுவது ஏற்பாடு செய்யப்பட்டது. காந்தி பூங்கா முன்னிலையில் இருந்து பிரதான பேருந்து திரைப்படம் ஊடாக மட்டக்களப்பு மார்புநோய் சிகிச்சை நிலையம் வரை நடைபவனி இடம்பெற்றது. நடைபவனியில் பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் ஆர் முரளீஸ்வரன், மட்டு போதனா வைத்தியசாலை சுவாச நோய் வைத்திய நிபுணர் ஆர் மன்மதன், பிரதேச சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலக பொறுப்பு வைத்தியர் உதயகுமார், பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் பணிமனை வைத்திய அதிகாரிகள், உத்தியோகஸ்தர்கள், வைத்திய அதிகாரிகள், பொது சுகாதார பரிசோதகர்கள், தாதிய உத்தியோகஸ்தர்கள், தாதிய பயிற்சி மாணவர்கள் என பலர் கலந்து கொண்டனர். இந்த நோயினால் பாதிக்கப்பட்ட ஒரு நோயாளி நீண்ட நாள்பட்ட இருமல், தொடர்ச்சியான காய்ச்சல் மற்றும் உடல் மெலிவு, பசிக்குறைவு மற்றும் சளியுடன் இரத்தம் வெளியேறுதல் போன்ற அறிகுறிகளை காண்பிப்பர். இவ்வாறான அறிகுறிகளை ஒரு நோயாளர் காண்பிக்கும் போது உடனடியாக மருத்துவரை அணுகி அவருக்குரிய பரிசோதனை முறைகளையும் சிகிச்சைகளையும் ஏர்லியாக, அதாவது ஆரம்பத்தில் எடுப்பது மிகவும் சிறந்ததாக கருதப்படுகின்றது. இந்த காசநோயை பற்றி இதற்கு முதல் நான் கூறியது போன்ற ஒரு முக்கியமான ஒரு கொடிய தொற்று நோயாக இந்த காசநோய் உலகளாவிய ரீதியில் காணப்படுகின்றது. இலங்கையில் கூட இந்த காசநோயின் எண்ணிக்கை மிகவும் அதிகமாகவே காணப்படுகின்றது. வீட்டுக்கு ஒருவர் அல்லது இருவர் நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே நீரிழிவு நோயாளர்களுக்கு இந்த காசநோய் வருகின்ற சந்தர்ப்பங்கள் அதிகமாக காணப்படுது. அதே போல கேன்சர் வருத்தம் உள்ளவர்கள், கிட்னி வருத்தம் உள்ளவர்கள், இவ்வாறானவர்களுக்கும் இந்த காசநோய் அதிகம் வர வாய்ப்புள்ளது. ஆகவே எவ்வாறான நோயாளிகள் என்றாலும் இவ்வாறான அடையாளங்களை காணுகின்ற போதும் உடனடியாக மருத்துவ பரிசோதனை செய்து உரிய சிகிச்சையை பெற்றுக்கொள்வது அவர்களுக்கும் அதே போன்று இந்த சமுதாயத்துக்கும் ஒரு முக்கியமான ஒரு திருகோணமலை வெறுகலில் காணி உரிமை தொடர்பான செயலமர்வு நடைபெற்றது. பொதுமக்களுக்குள் காணி உரிமை தொடர்பான செயலமர்வு திருகோணமலை வெறுகல் பிரதேச சபையின் கேட்போர் கூடத்தில் இன்று இடம்பெற்றது. காணி வாரத்தை முன்னிட்டு செயலமர்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. மனிதனுக்குள் அடிப்படை உரிமைகள், காணி சட்டங்கள், காணி உரிமை, காணி ஆவணங்கள் என்றால் என்ன, காணி ஆவணங்கள் எவ்வாறு பெற்றுக்கொள்வது, காணிகள் பறிக்கப்படும் போது எடுக்க வேண்டிய சட்ட நடவடிக்கைகள், காணி ஆவணங்கள் தொடர்பான சட்ட ஆலோசனைகள் என பல்வேறு விடயங்கள் தொடர்பாக சேலமர்வில் தெளிவூட்டப்பட்டது. சேலமர்வை மட்டக்களப்பு மாவட்ட காணி விசேட மத்தியஸ்தர்கள் சபையின் தவிசாளர் கதிர்காமத்தம்பி குருநாதன் நடத்தினார். வெறுகல் பிரதேச சபையின் கடமையாற்றும் உத்தியோகஸ்தர்கள், உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள், சமூக மட்ட பிரதிநிதிகள் என பலர் கலந்து கொண்டு காணி சட்டம் தொடர்பான தெளிவுறுத்தல்களையும் பெற்றுக்கொண்டார். சேலமர்வில் வெறுகல் பிரதேச சபை தவிசாளர், சேலக அகம் மனிதாபிமான வள நிலையத்தின் பணிப்பாளர், பிரதிப்பணிப்பாளர் என பலரும் கலந்து சிறப்பித்தனர்.
அம்பாறை மாவடிப்பள்ளி நிந்தாவூர் சம்மாந்துறை பகுதிகளில் காட்டு யானைகளின் வருகை அதிகரித்துள்ளது. அம்பாறை மாவடிப்பள்ளி நிந்தாவூர் சம்மாந்துறை பகுதிகளில் அண்மை காலமாக காட்டு யானைகளின் வருகை அதிகரித்துள்ளதை அவதானிக்க முடிகிறது. வேளாண்மை அறுவடையின் பின்னர் வயல்களில் புதிதாக முளைக்கின்ற புல் இனங்களை உண்பதற்காகவே யானை கூட்டமாக வருகின்றன. இன்று பெரிய யானைகள் மற்றும் குட்டிகள் என சுமார் 100க்கும் அதிகமான யானைகளை அவதானிக்க முடிந்தது. யானை கூட்டத்தை மக்களும் ஆர்வத்துடன் பார்வையிட்டு வருகின்றனர். நுவரெலியா ஹட்டனில் தீயினால் சுமார் 10 ஏக்கர் பகுதி தீக்கிரையாகியுள்ளது. மலேகத்தில் தொடரும் வறட்சியான காலநிலையால் காடுகளுக்கு தீ வைக்கும் விஷமச் செயல் தற்போது அதிகரித்துள்ளது. ஹட்டன் மண்டல கல்வி அலுவலகத்திற்கு பின்னால் உள்ள ஒரு தனியார் நிலையத்தில் பரவிய தீயினால் சுமார் 10 ஏக்கர் பகுதி எரிந்துள்ளதாக தெரிய வருகிறது. குறித்த பகுதியில் தீ வேகமாக பரவிக் கொண்டிருந்த நிலையில் ஹட்டன் போலீஸ் அதிகாரிகளும் ஹட்டன் டிகோயா நகரசபை ஊழியர்களும் பெரும் முயற்சியின் பின்னர் தீயை கட்டுப்படுத்தியுள்ளனர். குறித்த சம்பவம் விசமிகள் சிலரின் திட்டமிட்ட செயலாகும் எனவும் இப்பகுதிகளில் வசிக்கும் காட்டு விலங்குகளை வேட்டையாடுவதற்காக தீ வைப்பு மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். தொடர்ந்து மலையகத்தில் காலநிலை மாற்றம், கடுமையான வெப்பம், வறட்சி மற்றும் மனித நடவடிக்கைகளால் காட்டுத்தீ சம்பவங்கள் அதன் தீவிரம் கணிசமாக அதிகரித்துள்ளதுடன் குடிநீருக்கும் பாரிய தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. வலுவான தொழில்நுட்ப மற்றும் பயிற்சி முறைமையானது பொறுப்புமிக்க புத்தாக்கங்களை உருவாக்க வழங்குகிறது என பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். வலுவான தொழில்நுட்ப மற்றும் தொழில் கல்வி மற்றும் பயிற்சி முறையானது தனிநபர்களுக்கு நடைமுறை சாத்தியமான, பொருத்தமான, அதே நேரத்தில் எதிர்காலத்திற்கு தேவையான திறன்களை பெற்றுக் கொடுப்பதுடன் பசுமையான நிலையான எதிர்காலத்தை நோக்கிய பொறுப்புமிக்க புத்தாக்கங்களை உருவாக்கவும் வழிவகுப்பதாக கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சர் பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். பிலிப்பைன்ஸின் கொழும்பு திட்ட உத்தியோகஸ்தர்கள் கல்லூரி மற்றும் இலங்கையின் கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சு ஆகியன இணைந்து ஏற்பாடு செய்த காலநிலை தன்மைகளுக்கு தாக்குப்பிடித்தல் மற்றும் பசுமை வேலைவாய்ப்புகளுக்காக டிவிடி முறைமைகளை மாற்றுதல் எனும் தலைப்பிலான சர்வதேச மாநாடு இன்று கொழும்பில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார். We meet at a moment when the world is confronting many challenges. காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்வதிலும் நிலையான எதிர்காலத்தை உருவாக்குவதிலும் தொழில்நுட்ப மற்றும் தொழில் கல்வி முக்கிய பங்கு வகிக்கின்றது. இந்த துறையில் மாற்றங்களை ஏற்படுத்துவது இலங்கையின் தேசிய முன்னுரிமையாகும். கல்வி என்பது வெறும் அறிவை பரப்புவதுடன் நின்றுவிடாது. அது தனிநபர் வாய்ப்புகள், கௌரவம் மற்றும் சமூகத்திற்கு அர்த்தமுள்ள பங்களிப்பை வழங்கும் ஆற்றலை பெற்றுக் கொடுப்பதாக அமைய வேண்டும். பாடத்திட்டங்களில் பசுமை திறன்களை உள்ளடக்குதல், புதிய பயிற்சி வசதிகளில் முதலீடு செய்தல், புத்தாக்கங்களை ஊக்குவித்தல் மற்றும் பயிற்சி நிறுவனங்களுக்கும் வளர்ந்து வரும் பசுமை தொழில் துறைகளுக்கும் இடையில் ஒத்துழைப்பை ஏற்படுத்துவதன் மூலம் சுற்றுச்சூழல் நிலைத்தன்மையை கல்வி முறையில் ஒருங்கிணைக்க வேண்டும். பசுமை மாற்றத்தினால் உருவாகும் வாய்ப்புகள் இளைஞர்கள், இளம் பெண்கள், விசேட தேவையுடையோர் மற்றும் ஓரம் கட்டப்பட்ட சமூகங்கள் உட்பட அனைவருக்கும் சமமாக கிடைக்க வேண்டும். Necessary in order to make education meaningful for our people. சஜின்வாஸ் குணவர்தனவின் பிணை கோரிக்கைகள் நிராகரிக்கப்பட்டுள்ளது. முறையற்ற வகையில் சொத்துக்களை ஈட்டியமை தொடர்பான குற்றச்சாட்டில் சந்தேகத்தின் பேரில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சஜின்வாஸ் குணவர்தனவின் பிணை கோரிக்கையை கொழும்பு நீதவான் நீதிமன்றம் இன்று நிராகரித்துள்ளது. இதன்படி சந்தேக நபரை இம்மாதம் 31ஆம் தேதி வரை தொடர்ந்து விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் அதிகாரிகள் மற்றும் சந்தேக நபர்கள் சார்பில் முன்னிலையான சட்டத்தரணிகளின் சமர்ப்பிப்புகளை பரிசீலித்த பின்னர் கொழும்பு பிரதான நீதவான் அசங்க எஸ் போதரகம இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். யாழ்ப்பாணம் வடமராட்சி வடக்கு பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இன்று இடம்பெற்றது. யாழ்ப்பாணம் வடமராட்சி வடக்கு பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் ஒருங்கிணைப்பு குழு தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ரஜீவன் தலைமையில் பிரதேச செயலக மாநாட்டு மண்டபத்தில் இடம்பெற்றது. வடமராட்சி வடக்கில் மேற்கொள்ளப்பட வேண்டிய வேலை திட்டங்களுக்கான அனுமதிகள் வழங்கல், போக்குவரத்து விடயங்கள், மின் விளக்கு பொருத்துதல், திக்கம் பகுதியில் பனங்கள் அடைப்பு நிலையம் அமைத்தல், பனங்கள் அடைத்தலுக்கு மதுவரி திணைக்களத்தால் விதிக்கப்பட்ட வரி தொகைகளை குறைப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளல் உட்பட பல்வேறு தீர்மானங்கள் மேற்கொள்ளப்பட்டன.
அத்துடன் வல்வெட்டித்துறை பகுதியில் சட்டத்திற்கு முரணான கரையோர பாதுகாப்பு மற்றும் நகர அபிவிருத்தி அதிகார சபை சட்டங்கள் நகர சபை சட்டங்கள் மீறியதற்காக சட்டங்களை இடித்து அகற்றுவதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்வது எனவும் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. வடக்கு மாகாணத்தில் இதுவரை 1,20,00,000 கிலோகிராம் நெல் கொள்வனவு செய்யப்பட்டுள்ளதாக நெல் சந்தைப்படுத்தல் சபையின் வடக்கு மாகாண பதில் முகாமையாளர் தவராசா கஜேந்திரன் தெரிவித்துள்ளார். வடக்கு மாகாண விவசாயிகள் இந்த ஆண்டு 1,20,00,000 கிலோகிராம் நெல்லை நெல் சந்தைப்படுத்தல் சபைக்கு இதுவரை வழங்கியுள்ளதாகவும் வடக்கு மாகாணத்தில் மிகவும் வினைத்திறனான நெல் கொள்வனவு இடம்பெற்று வருவதாகவும் நெல் சந்தைப்படுத்தல் சபையின் வடமாகாண பதில் முகாமையாளர் தவராசா கஜேந்திரன் தெரிவித்துள்ளார். இன்று கிளிநொச்சியில் உள்ள வடக்கு மாகாண நெல் சந்தைப்படுத்தல் சபையின் அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். இம்முறை நெல் சந்தைப்படுத்தல் சபையினால் வடமாகாணத்தில் அதிகளவான நெல்லானது கொள்வனவு செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றது. இதற்கமைய இதுவரை 1,20,00,000 கிலோ வரையிலான நெல் இதுவரை வடமாகாணத்தில் கொள்வனவு செய்யப்பட்டுள்ளது. மன்னார் மாவட்டத்தில் 3 களஞ்சிய சாலைகளும், முல்லைத்தீவு மாவட்டத்தில் 15 களஞ்சிய சாலைகளும், கிளிநொச்சி மாவட்டத்தில் 5 களஞ்சிய சாலைகளும், வவுனியா மாவட்டத்தில் 6 களஞ்சிய சாலைகளும் நெல் கொள்வனை மேற்கொள்ளப்பட்டு கொண்டிருக்கின்றது. இம்முறை விவசாயிகள் தமது நெல்லினை மிகவும் விருப்பத்துடன் நெல் சந்தைப்படுத்தல் சபைக்கு வழங்கி கொண்டிருக்கின்றனர். இதற்கு காரணமாக அமைவது விவசாய அமைச்சினூடாக நெல்லுக்குரிய காசானது நெல் சந்தைப்படுத்தல் சபையில் நெல் வழங்கியதும் குறித்த ஓரிரு தினங்களில் அவர்களின் வங்கி கணக்கில் இடுவதனாலேயே ஆகும். முந்தைய காலங்களுடன் ஒப்பிடும் போது இது மிக விரைவானதாகவும் விவசாயிகள் தாங்கள் விரும்பி நெல்லை தருவதற்கு ஏற்ற வகையிலும் அமைந்து காணப்படுகின்றது. 1 கிலோ நாட்டு நெல்லானது 120 ரூபாவிற்கும், 1 கிலோ சம்பா நெல் 130 ரூபாவிற்கும், 1 கிலோ கீரி சம்பா நெல் 140 ரூபாய்க்கும் அரசாங்கத்தினால் நிர்ணயிக்கப்பட்ட நிர்ணயின் விலையின் கீழ் கொள்வனவு செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றது. இது தனிநபர்களின் கொள்வனவுடன் ஒப்பிடும் போது கூடியதாக விவசாயிகளின் நன்மையை கருத்தில் கொண்டு வழங்கப்பட்ட விலையாக இருப்பதன் காரணமாக விவசாயிகள் கூடிய விருப்பத்துடன் நெல் சந்தைப்படுத்தல் சபைக்கு நெல்லை கொண்டு தருகின்றார்கள். 8 வகையான திணைக்களங்களூடாக சட்டபூர்வமாக மக்களின் காணிகளை அபகரிக்கும் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுவதாக கிழக்கு மாகாண காணி மீட்புக்கான வலையமைப்பின் தெரிவித்துள்ளனர். 8 வகையான திணைக்களங்களூடாக சட்டபூர்வமாக மக்களின் காணிகளை அபகரிக்கும் செயற்பாடுகளை முன்னெடுப்பதாகவும் இதனால் மக்களின் வாழ்வாதார வளங்கள் இழக்கப்படுவதாகவும் கிழக்கு மாகாண காணி மீட்புக்கான வலையமைப்பின் தலைவர் எஸ் சிவயோகநாதன் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பில் இன்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். சில காணிகள் சட்டத்துக்கு உட்பட்டதாக அபகரிக்கப்பட்டு கொண்டு இருப்பதனை நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது. மகாவலி திணைக்களம் என்ற போர்வையிலும், மற்றது அபிவிருத்தி வேலைகளுக்கான காணிகள் என்ற போர்வையிலும், மற்றது தொல்லியல் திணைக்களம், வன ஜீவராசிகள் திணைக்களம், வன இலகா திணைக்களம், சுற்றுலா திணைக்களங்கள் போன்ற, மற்றது பூஜா பூமி போன்ற பௌத்த ஆலயங்கள் நிர்வகிப்பதற்காகவும் இந்த காணிகள் அபகரிக்க கொண்டு வருகின்றது. எனவே இந்த காணிகளுடைய அபகரிப்புகளுக்கு பின்னால் முழுமையாக அரசாங்கத்தின் நிகழ்ச்சி நிரல் இருக்குது. வயிற்றை துளைத்து முதுகின் வழியாக இரும்பு கம்பி வெளியே வந்த நிலையில் உயிருக்கு போராடிய நபரை பதுளை வைத்தியசாலை வைத்திய குழுவினர் காப்பாற்றியுள்ளனர். வயிற்றை துளைத்து முதுகின் வழியாக இரும்பு கம்பி வெளியே வந்த நிலையில் மிக மோசமான விபத்துக்குள்ளான ஒருவரின் உயிரை பதுளை வைத்தியசாலை வைத்திய குழுவினர் வெற்றிகரமாக காப்பாற்றியுள்ளனர். 37 வயதுடைய நபர் ஒருவரை இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளார். விபத்துக்குள்ளான நபர் பதுளை வைத்தியசாலைக்கு அழைத்து வரப்பட்டதை அடுத்து அவசர சிகிச்சை பிரிவின் சிரேஷ்ட வைத்திய அதிகாரி பாலித ராஜபக்ஷ உள்ளிட்ட வைத்திய குழுவினர் அந்த இரும்பு கம்பியை ஒரு பகுதியை வெட்டி அகற்றிவிட்டு காயமடைந்தவரை அவசர அறுவை சிகிச்சைக்காக அனுமதித்தனர். பின்னர் வைத்தியசாலை அறுவை சிகிச்சையை மேற்கொண்ட போது உடலில் இருந்த இரும்பு பகுதிகளை முழுமையாக அகற்றியுள்ளனர். முருங்கை மரத்தில் முருங்கைக்காய் பறிக்கச் சென்ற போது கிளை முறிந்ததால் இந்த நபர் அங்கிருந்த கான்கிரீட் மதில் ஒன்றின் மீது விழுந்துள்ளார். இதன்போது மதிலில் இருந்த இரும்பு கம்பி ஒன்று அவரது உடலை துளைத்து சென்றுள்ளதாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் இருந்து தெரிய வருகிறது. திருகோணமலை மூதூர் வலயத்தின் பொருளாதார ரீதியில் பின்தங்கிய பாடசாலை மாணவர்களுக்கு துவிச்சக்கர வண்டிகள் வழங்கப்பட்டன. திருகோணமலை மூதூர் வலயத்தின் பின்தங்கிய பிரதேச பாடசாலைகளின் கோரிக்கைகளுக்கு அமைவாக கத்தார் சாரியா நிறுவனத்தினால் முதற்கட்டமாக 6 பாடசாலைகளுக்கு
80 துய்ச்சக்கர வண்டிகள் வழங்கி வைக்கப்பட்டன. துய்ச்சக்கர வண்டிகள் வழங்கும் நிகழ்வு தோப்பூர் அல் ஷிபா வித்தியாலயத்தில் நடைபெற்றது. நிகழ்வில் பாடசாலை அதிபர்கள், ஆசிரியர்கள் மற்றும் ஹட்டார் சரிசிட்டி நிறுவனத்தின் உத்தியோகஸ்தர்கள் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு துய்ச்சக்கர வண்டிகளை கையளித்தனர். மாணவர்கள் கல்வி நலன் கருதி இத்திட்டத்தை நடைமுறைப்படுத்திய ஹட்டார் சாரிட்டி நிறுவனத்திற்கு பாடசாலை சமூகம் தமது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டது. ஜெயவர்தனபுர பொது வைத்தியசாலையில் ஜனாதிபதிக்காக ஒதுக்கப்பட்டிருந்த விசேட அறை மக்கள் பாவனைக்கு கையளிக்கப்பட்டது. இதுவரை காலம் நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியின் விசேட பயன்பாட்டிற்காக மாத்திரம் ஒதுக்கப்பட்டிருந்த ஸ்ரீ ஜெயவர்தனபுர பொது வைத்தியசாலையின் விசேட அறை இன்று பொதுமக்களின் மருத்துவ சிகிச்சை நடவடிக்கைகளுக்காக திறந்து வைக்கப்பட்டது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்காவினால் வழங்கப்பட்ட அறிவுறுத்தல்களுக்கு அமைய சுகாதார அமைச்சு மற்றும் வைத்தியசாலை நிர்வாகம் இணைந்து இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளன. ஜப்பான் அரசாங்கத்தின் நன்கொடையின் கீழ் 1984ஆம் ஆண்டு கட்டப்பட்ட ஸ்ரீ ஜெயவர்தனபுர பொது வைத்தியசாலை 1000 கட்டில்கள் கொண்ட கொள்ளளவுடன் ஆரம்பிக்கப்பட்டது. எவ்வாறாயினும் அந்த திட்டத்தின்படி ஜனாதிபதியின் தனிப்பட்ட பயன்பாட்டிற்காக 1001 இலக்கத்தை கொண்ட இந்த விசேட அறையும் மேலதிகமாக சேர்க்கப்பட்டிருந்தது. வைத்தியசாலை ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்து கடந்த 42 ஆண்டுகளில் இந்த அறை மிக குறைந்த சந்தர்ப்பங்களிலேயே மட்டுமே பயன்படுத்தப்பட்ட போதிலும் ஜனாதிபதி ஒருவரின் வருகையை எதிர்பார்த்து நோயாளிகளின் பயன்பாட்டிற்கு வழங்கப்படாமல் பல ஆண்டுகளாக பராமரிக்கப்பட்டு வந்தது. இன்று முதல் இந்த விசேட அறை வைத்தியசாலையின் சிகிச்சை பெறும் சாதாரண நோயாளிகளின் பயன்பாட்டிற்காக ஒதுக்கப்பட்டுள்ளது. அரசு சொத்துக்களையும் வளங்களையும் மக்களின் சுகாதார தேவைக்காக மிகவும் பயனுள்ள முறையில் பயன்படுத்துவதற்கான தற்போதைய அரசாங்கத்தின் கொள்கைகளின் கீழ் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. நாட்டில் உள்ள பாரிய மற்றும் நடுத்தர அளவிலான தொழில்துறையினரின் எரிபொருள் தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் விசேட அனுமதி பத்திர முறைமை ஒன்றை அறிமுகப்படுத்துவது குறித்து அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது. நாட்டில் உள்ள பாரிய மற்றும் நடுத்தர அளவிலான தொழில்துறையினரின் எரிபொருள் தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் விசேட அனுமதி பத்திர முறைமை ஒன்றை அறிமுகப்படுத்துவது குறித்து அரசாங்கம் அவதானம் செலுத்தியுள்ளது. தற்போது வழங்கப்பட்டு வரும் எரிபொருள் ஒதுக்கீடு தொழிற்சாலைகளின் தொடர்ச்சியான செயற்பாடுகளுக்கு போதுமானதாக இல்லை என தொழிலதிபர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். இது குறித்து கருத்து தெரிவித்த தொழில் மற்றும் தொழில் முனைவோர் அபிவிருத்தி பிரதி அமைச்சர் சதுரங்க அபேசிங்க பாரிய மற்றும் நடுத்தர அளவிலான தொழில்துறையினருக்கு தேவையான எரிபொருளை தடையின்றி வழங்குவதற்காக தமது அமைச்சு இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்துடன் இணைந்து செயற்பட்டு வருவதாக குறிப்பிட்டார். இதுவரை சுமார் 2300 தொழிலதிபர்கள் தமது எரிபொருள் ஒதுக்கீட்டை அதிகரிக்குமாறு அமைச்சரிடம் கோரிக்கை விடுத்துள்ள நிலையில் அவர்களுக்கான எரிபொருள் தேவைகள் தொடர்பான விவரங்கள் ஏற்கனவே பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்திடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன. இதேவேளை சிறு மற்றும் குறுந்தொழில் முயற்சியாளர்கள் தத்தமது பிரதேச செயலகங்கள் ஊடாக முந்தைய எரிபொருள் நுகர்வு விவரங்களை சமர்ப்பிப்பது தமக்கு தேவையான எரிபொருள் ஒதுக்கீட்டை பெற்றுக்கொள்ள வழிவகை செய்யப்பட்டுள்ளதாகவும் பிரதி அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். தமது இடமாற்றத்தை வலியுறுத்தி 8 வருடத்திற்கு மேலாக வெளிமாவட்டங்களில் சேவையை பூர்த்தி செய்த யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் வடக்கு மாகாண ஆளுநர் அலுவலகம் முன்பாக இன்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். வடமாகாண கல்வி அமைச்சின் இடமாற்ற சபையால் இடமாற்ற பட்டியலிடப்பட்டுள்ளவாறு ஆசிரியர்களது இடமாற்றத்தை துரிதமாக வழங்க கோரி கடந்த 8 வருடத்திற்கு மேலாக வெளிமாவட்டங்களில் சேவையை பூர்த்தி செய்த யாழ்ப்பாண மாவட்ட ஆசிரியர்கள் இன்று போராட்டம் ஒன்றை முன்னெடுத்திருந்தனர். வடக்கு மாகாண ஆளுநர் அலுவலகம் முன்பாக குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. போராட்டத்தில் ஈடுபட்ட ஆசிரியர்கள் 8 வருடத்திற்கு மேலாக வெளிமாவட்டத்தை பூர்த்தி செய்த ஆசிரியர்கள் வஞ்சிப்பது ஏன்? வெளிமாவட்ட ஆசிரியர்கள் இடமாற்ற உரிமை இழந்தவர்களா? நியமன கடிதத்தின் நியமன காலம் முடிந்த எமக்கு மேலதிக தண்டனை எதற்கு? உள்ளிட்ட பல கோஷங்களுடன் பதாகைகள் தாங்கிய போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. வருடம் இடமாற்ற சபையால் ஆசிரியர்களது இடமாற்றங்கள் வழங்கப்பட்டு வருகின்றது. குறிப்பாக 1/1/2026 திகதியன்று வழங்கவென பட்டியலிடப்பட்ட இடமாற்றங்கள் இதுவரை ஒரு சிலரது சுயநலங்களுக்காக தடுக்கப்பட்டு வருவதாகவும் துறைசார் அதிகாரிகள் சுயநலவாதிகளின் சதிக்கு இடம் கொடுக்காது எமது உணர்வுகளை மதித்து நீதியை தர வேண்டும் என்றும் கோரிக்கையை முன்வைத்துள்ளனர்.
2017ஆம் ஆண்டிலிருந்து நாங்கள் நியமனம் பெற்று 9 வருடங்களை தாண்டியும் வெளி மாவட்டத்தில் சேவை செய்து கொண்டிருக்கிறோம். நேற்றைய தினமும் வடக்கு மாகாண கல்வி திணைக்களத்துக்கும் வருகை தந்து கோரிக்கைகளை முன்வைத்திருந்தோம். ஆளுநர் அலுவலகத்துக்கும் வந்திருந்தோம். இன்றைய தினம் ஆளுநர் அவர்களை சந்திச்சுட்டு வந்திருக்கிறோம். அவர் வந்து சொல்லியிருக்கிறது என்னடா, இங்கே இருந்து சேவை என்று தேவை கருதி 3 வருட காலம்தான் சேவை செய்கிறதுக்கு அங்கே வெளி மாவட்டத்திற்கு ட்ரான்ஸ்ஃபர் அடித்த ஆசிரியர்கள் வந்து இன்னும் வந்து சேரவில்லை. அவர்கள் வந்து தாங்கள் அங்கே வரமாட்டோம் என்று சொல்லி வழக்கு தாக்கல் செய்திருந்தவர். அவர்கள் வந்தால் தான் எங்களை விடுவோம் என்று சொல்லியும் சொல்லியிருந்தவர் ஆளுநர் அவர்கள். வருடத்தை பூர்த்தி செய்ய முன்னுக்கு வந்து நாங்கள் இதில் வந்து சண்டை அந்த ஆர்ப்பாட்டமும் செய்யலை. இதன் டெலங்கண்ட 8 வருடத்தை வந்து நாங்கள் பூர்த்தி செய்திருக்கிறோம். பூர்த்தி செய்த பிறகு தான் வந்து என்ன செய்திருக்கிறோம்னு சொன்னால் இடமாற்றம் போட்டு எங்களுக்கு ஓகே ஆகிருக்கு. ஆனால் அந்த ஓகே ஆகின இடமாற்றம் வந்து என்ன செய்யப்பட்டிருக்குன்னு சொன்னால் இழுத்தடிப்பு நடக்குது. இழுத்தடிப்பு நடக்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே இருக்கிற வெளி மாவட்ட சேவை செய்யாத ஆசிரியர்கள் அங்கே போகாத வந்து வழக்கு தொடர்கிறதால தான் என்று வந்து இழுத்தடிப்பு நடக்குது. அவங்க அங்கே போகாத பொழுது எங்களை அங்கே இருந்து இங்கே விட மாட்டினோமா? சரியா, இப்போ எங்களுடைய சேவையை வந்து அங்கே செய்கிறதுக்கு இங்கே இருந்த ஆக்கள் போகத்தானே வேணும். அது வந்து நாங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விடயம் தான். ஏன்னா அங்கே இருக்கிற பிள்ளையையும் படிக்காமல் இருக்கலாது தானே. அப்போ அந்த பிள்ளைகளும் படிக்கத்தான் வேணும். அப்போ இங்கே இருந்து என்ன செய்யணுமெண்டா எங்களுக்கு பதிலீடு அங்கே தரணும். இப்போ அங்கே கேட்டிங்கன்னு சொன்னாங்க வலயத்தில் ஒவ்வொரு 13 வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே இருக்கிற அந்த 9 வலயத்திலையும் வலய கல்வி பணிப்பாளர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா உங்களுக்கு பதிலீடு இல்லாமல் விட மாட்டோம். அந்த பதிலீடில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு பதிலீடு இல்லாமல் அவங்க விட மாட்டோம். அப்போ இங்கே இருக்கிறார்கள் என்ன செய்யணுமெண்டா தயவு செய்து எங்களை மாதிரி தான் நீங்கள் என்றதையும் புரிந்து கொள்ளுங்க. அப்போ நீங்களும் என்ன செய்யணுமெண்டா அங்கே போனால் தான் எங்களையும் கலவிடுவினோம். நீங்கள் போகாத வரைக்கும் எங்களையும் கலவிட மாட்டினோம். எங்களுக்கு பதிலீடு கொண்ட சொல்லினோம். ஏற்கனவே போடப்பட்ட ஆசிரியர் அங்கே வரையினம் இல்லை, பதிலீடு இல்லாமல் விடமாட்டோம் என்ற பெரிய ஒரு கோரிக்கையை வச்சிருக்கிறோம். அப்போ அதுக்கு எதிராக தான் நாங்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுத்து கொண்டிருக்கிறோம். இந்த போராட்டத்துக்கு எங்களுக்கு நியாயமான தீர்வு கிடைக்க வேண்டும். நாங்களும் எங்களுடைய இடங்களுக்கு திரும்பணும். எங்களோட நிலப்பாட்டு எங்கள் குடும்பங்கள் எங்களுக்கு என்ற ஒரு பக்கத்தை நாங்கள் பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. எங்களுடைய கோரிக்கைகள் நியாயமான கோரிக்கைகளை நாங்கள் முன்வைத்து எங்களுடைய சுயாதீனமான ஆசிரியர்களுடைய ஒன்று திரட்டலின் அடிப்படையிலே தான் இந்த செயற்பாடு இன்றைய செயற்பாடு நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அதனை முதல்ல எல்லோருக்கும் தெளிவுபடுத்த விரும்புகிறோம். இதுக்கு பின்னாலே யாருமே பின்புலமாக இருந்து எந்த ஒரு அரசியல் சக்திகளோ அல்லது போனால் தொழிற்சங்கங்களோ இல்லை. உதாரணமாக எங்களுடைய செயற்பாடுகளை யாராவது லாப நோக்கத்தோடு எங்களுடைய செயற்பாடுகளை விமர்சித்தோ அல்லது போனால் இதற்கு பின்புலமாக யாராவது இருக்கிறார்கள் என்று சொல்லி மறைமுகமான சில பிரச்சாரங்களை செய்ய வேண்டாம் என்றும், இது தொடர்பாக செய்யப்படுகின்ற எல்லா செயற்பாடுகளும் ஒட்டுமொத்த எங்களுடைய இடமாற்றத்தை மட்டுமல்லாது எங்களுடைய ஆசிய சமூகத்தினுடைய நற்பெயரையும் கலங்கப்படுத்தும் என்பதையும் இந்த இடத்தில் நாங்கள் உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறோம். இனிவரும் காலங்களிலே எங்களுடைய இடமாற்றங்களை வெளிப்படைத்தன்மையாக நடத்துங்கள். ஏன் ஒரு அதிஉயர் சபையாகிய பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய வீடியோ ரெக்கார்டிங் வெளியால் வரக்கூடியதாக இருக்கக்கூடிய நிலைமையிலே ஒரு மாவட்டத்திலே ஒரு மாகாணத்தில் நடக்கக்கூடிய இடமாற்ற சபைகளிலேயே நீங்கள் இவ்வளவு ஒளிப்பு மறைவு செய்ய வேண்டிய தேவையில்லை. அதனை நீங்கள் வெளிப்படைத்தன்மையாக இருக்கின்ற பொழுது இங்கே ஊழல்களோ எந்த விதமான பக்கச்சார்புகளோ இடம்பெற வாய்ப்பு இருக்காது. அதனை முதல்ல எல்லா நிறுவனங்களும் எல்லா திணைக்களங்களும் ஒன்று கூடி இதை முடிவெடுங்கள். அதை விட்டு இங்கே அரசியல் கசாயம் பூசுவதையோ அல்லது போனால் பழிவாங்கலை செய்வதையோ தயவு செய்து தவிருங்கள். அது எந்த தரப்புக்கும் ஆரோக்கியமானதாக இருக்காது. இத்துடன் டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன. மேலதிக செய்திகளுக்கு நமது டான் நியூஸ் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள். வணக்கம்.